ஹாய் ஹலோ நாம் இன்றைக்கி குலோப் ஜாமுன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம 2 கப் மில்க் பவுடர் எடுத்துருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி மில்க் பவுடரில் தான் செய்ய போகிறோம். ஸோ கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 கப் மில்க் பவுடர் எடுத்துருக்கேன். ஸோ இந்த 2 கப்பும் பார்த்திங்கன்னா கரெக்டாக 250 கிராம் இருந்துச்சு. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். ஸோ மைதா கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கணும். சில பேர் ரவையும் சேர்த்துப்பாங்க. நம்ம ரவை இன்றைக்கி சேர்க்கலை. ஸோ ரவை தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக சோடா உப்பு. ஸோ சோடா உப்பு, பேக்கிங் சோடா இல்லை, சோடா உப்பு. ஸோ அதையும் நம்ம சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து இப்போ இந்த மிக்ஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா கிளறி நல்லா பிசைஞ்சு வரணும். ஸோ ரொம்ப அழுத்தி பிசைய வேண்டாம். அப்படின்னா ஜாமுனில் நமக்கு வெடிப்பு வரும். ஸோ நம்ம மெல்லமாக பிசைஞ்சு நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 1/4 கிலோ மில்க் பவுடர் எடுத்திருந்தேன். ஸோ அதில் ஒரு 20 ஜாமுன் கிடச்சிச்சு. ஸோ இவ்வளோ தான் கிடைக்கும். ஸோ ரொம்ப ரிச் ரெசிபின்னு சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக வாங்குகிற குலோப் ஜாமுனை விட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மில்க் பவுடரில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நம்ம 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி 1/4 கிலோ சுகர் எடுத்திருக்கேன். ஸோ இது கரெக்டாக இருக்கும். 1/4 கிலோ மாவு, 1/4 கிலோ சுகர் எடுத்திருக்கேன். இது போதும். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருந்த இந்த ஜாமுனை நம்ம எடுத்து பொரிச்சுக்கிடலாம். ஸோ இதுக்கு நம்ம நெய்லேயுமே பொரிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி ஆயிலில் பொரிச்சு எடுத்திருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு சுகர் சிரப்பும் ரெடி ஆகிட்டு. ஸோ சுகர் நல்லா கரைஞ்சாலே போதும். நமக்கு பாகு எதுவும் வரணும்னு தேவையில்லை. லேசான ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். நான் இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். ஸோ அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு காட்ட முடியலை. நீங்கள் ஏலக்காய் பொடி இல்லைன்னா 2 ஏலக்காவை தட்டி கூட சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக நல்லாயிருக்கும். ஸோ ரெடி ஆகிட்டு இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிட்டு நமக்கு லேசான பிசுபிசுப்பு தன்மை வந்தோடனே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருந்த ஜாமுனை ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ ஈவனாக எல்லா பக்கமும் கருகாத அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுக்கணும். நமக்கு போட்ட உடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே பெருசாகி நல்லா வரும். ஸோ அடுப்பை பாருங்கள், நான் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சு எடுக்கும்போது எல்லா பக்கமும் கருகிரும், உள்ளே வேகாது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த மெத்தடு. ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும், பொரிச்சு எடுத்தாச்சு. இது நமக்கு இப்படி பெருசாக திங்கும்போதே ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் எடுத்து வச்சுருந்ததில் பாதியை பொரிச்ச உடனே காலி பண்ணிட்டோன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு இது ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். நமக்கு நார்மல் இன்ஸ்டன்ட் மிக்ஸில் செய்கிறத விட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ பாருங்கள், ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் இப்படியே கூட நிறையா டைம் செஞ்சு சாப்பிடுவோம். பட் இனிப்பில் போட வேண்டாம் அப்படின்னு நினச்சா. ஸோ இப்போ நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுருந்த சுகர் சிரப்பில் சேர்த்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஜாமுனை சுகர் சிரப்பில் சேர்த்தாச்சு. சேர்த்து ஒரு 5 மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன். இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வாங்கினாலும் ஒரு 150 ரூபா அந்த ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ இது 250 கிராம் மாவு ஒரு 100 ரூபா ப்ரைஸில் கிடச்சிச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.